ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா போன்லெஸ் நெக்ரோமான்சர் சாப்டர் 24-25. அதுக்கு முன்னாடி போன சாப்டர்ஸில் நடந்துச்சு ஷார்ட்டாக பார்த்துருவோம். போன சாப்டர்ஸில் நடந்திருக்குன்னா ஹீரோன்ட்டு லிசார்ட் மேன் கிங்கை டிஃபீட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் கேட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்த டீம் லீடர் வந்துட்டு ஹீரோவுக்கு ஆஃபர் பண்ணியிருப்பான். அதாவது ஓனர்ஷிப் வாங்கிறதுக்காக 1.2 பில்லியன் ஹீரோவுக்கு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஹீரோன்ட்டு அந்த மேட்ச் பொண்ணுக்கு கால் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கால் பண்ணல, மெசேஜ் பண்ணியிருக்கான். அதோட போன சாப்டர்ஸ் முடிஞ்சிருக்கும். சாப்டர் ஸ்டார்டிங்கில் அந்த மேட்ச் பொண்ணுன்ட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்போது அவள் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்லேருந்து வந்ததுலேருந்து நான் ஸ்டப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவள் இறந்துட்டு அவள் டேபிளை திரும்பி பார்க்குறா. அங்கே பார்த்தா இவங்க கில்டில் அந்த சேலஞ்சர்ஸ் ஆஃப் த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்க்கு இவளை டீம் லீடராக போட்டிருக்காங்க. அப்போது அவள் டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நினச்சி பார்க்குறா. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. எங்கள் கில்டில் இருக்க சுப்பீரியர்ஸ் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. நான் டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆனதுனால என்ன அந்த சேலஞ்சர் ஆஃப் டவர் ஆஃப் ட்ரையல்ஸோட மேனேஜ்மெண்ட் டீமோட லீடராக போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த சேலஞ்சர்ஸை ஹையர் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னால் ஒரு 10 பேரை கூட ஹையர் பண்ண முடியல. இது என் சுப்பீரியர்ஸ் கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த மேட்ச் பொண்ணு இருக்க. அப்போ அந்த மேட்ச் பொண்ணுட்டு நினைக்கிறா. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் எல்லாம் நினைக்கும் போது அவன் தான் எனக்கு ஞாபகம் வரான், ஆன்சன் ஹியூன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஹீரோன்ட்டு மெசேஜ் பண்ணுறான். அப்போ அது ஹீரோ என்ன மெசேஜ் பண்ணியிருக்கானா, நான் தான் ஆன்சன் ஹியூன், நம்ம டவர் ஆஃப் ட்ரையல்ஸில் 4th ஃப்ளோரில் மீட் பண்ணோமே, இப்போ நீ டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகியிருந்தனா நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஹீரோ மெசேஜ் பண்ணியிருக்கான். அடுத்த சீனில் ஹீரோன்ட்டு இந்த 1.2 பில்லியன் நான் ஏர்ன் பண்ணது என்னால் நம்ப கூட முடியலை. ஆனால் இது ஏர்ன் பண்ணது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த யோசிச்சுட்டு சமயத்தில் அந்த மேட்ச் பொண்ணு காஃபி ஷாப்புக்கு வந்துடுறா. இப்போ ஹீரோன்ட்டு இவன் இப்படி ஓடி வந்திருக்கா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அந்த மேட்ச் பொண்ணு ஆன்சன் யூன், ஏன் என் மெசேஜுக்கு நீ ரிப்ளைவே பண்ணலை அப்படின்னு கேட்க, ஹீரோன்ட்டு நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாததுக்கு சாரி. அப்போ அந்த மேட்ச் பொண்ணு அப்போ சரி விடு, எனக்கு ஒரு காஃபியும் ஒரு சீஸ் கேக்கும் சொல்லு அப்படின்னு சொல்ல, அது ஹீரோன்ட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறான். மேட்ச் பொண்ணு நீ டவரை கிளைம் பண்ணுறது விட்டுட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோன்ட்டு நான் கண்டினியூவாக கிளைம் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னை நான் கான்டாக்ட் பண்ணது ஒரு ஃபேவர் கேட்க தான் அப்படின்னு சொல்ல, என்ன ஃபேவர்னா நான் ஒரு கில்டில் சேரணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, கில்டு என்னை டவரை கிளைம் பண்ண அலோவ் பண்ணணும். அப்புறம் எனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1, கில்டுன்னு கூப்பிட்டா என்ன அதை டிக்ளைன் பண்ண எனக்கு அத்தாரிட்டி வேணும். கண்டிஷன் நம்பர் 2, அந்த கில்டு நான் டவருக்குள்ளே போகும்போது இன்வால்வ்மெண்ட் ஆகக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 3, கில்டோட டஞ்சன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் அக்ரி பண்ணுற கில்டு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு இவன் முகமே மாறிடுச்சு, நானும் அதிகமாக கேட்டுட்டேன் அப்படின்ட்டு யோசிக்கிறான் ஹீரோ. அப்போ அந்த மேட்ச் பொண்ணு ஆன்சன் ஹியூன், நீ சொன்ன கண்டிஷன்லாம் இம்பாசிபிளான விஷயம். நீ கில்டு பக்கத்துலேருந்து யோசிச்சு பார்த்தனா இந்த கண்டிஷன்லேருந்து அவங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அதனால் அவங்க அக்ரி பண்ண வாய்ப்பு கிடையாது. ஸோ நீயும் என் ஒயிட் சில்வர் கில்டில் ஜாயின் பண்ணிக்கோ. நீ சொன்ன கண்டிஷன்லாம் நான் பாசிபிள் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீனில் ஹீரோன்ட்டு வேறு இடத்துலேருந்து யோசிச்சுட்டு இருக்கான். நேற்று நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது. நான் டன்ஷன்லாம் ரைடு பண்ணி அந்த ஐட்டம்லாம் சேல் பண்ணி நான் ஏர்ன் பண்ணேன். கில்டில் கூட போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்ல, நான் கில்டில் சேரணும்னா இன்னும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்ல, அது சி ரேங்க் டஞ்சனை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்போது ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அப்போது அந்த மேட்ச் பொண்ணுன்ட்டு சொல்கிறா, நீ உன் ஸ்கில்லை எங்கள் சுப்பீரியர்ஸ் கிட்ட நிரூபிக்கணும். அப்போ தான் அவங்க அந்த விஷயத்துக்கு ஒத்துப்பாங்க. அப்போ தான் நீயும் டென்ஷன்ஸும் இது பண்ணிக்கலாம், நீ சொன்ன கண்டிஷனுக்கும் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு அப்போனா நீ சரி சி ரேங்க் டஞ்சனை ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஹீரோன்ட்டு வார்ம் அப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸு மேலே இருந்து ஓடுறான். அடுத்த சீனில் அந்த மேட்ச் பொண்ணு அந்த சி ரேங்க் டன்ஷன் கிட்டே போயிட்டா. அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட, நான் எங்கள் டன்ஷனை ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன் ரைடுக்காக. அதுக்கு அந்த செக்யூரிட்டி நீங்கள் தான் அப்போது ஒயிட் சில்லர் கில்லேருந்து வந்திருக்க டீம் லீடர் லீ ஹீஹான் அப்படின்றவங்களா? அந்த மேட்ச் பொண்ணு ஆமான்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் வந்துடுற. ஹீரோ ஓடி வந்ததில்லை, அங்கே ஒரு ஷாக் வேவ் உருவாகுது. அங்கே இருந்த பொருட்கள்லாம் பறக்க அதுக்கு ஹீரோ சாரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மேட்ச் பொண்ணுன்ட்டு ஹீரோ கிட்ட, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்,
நீ எப்போ ரெடின்னு சொல்லு, அப்போ உள்ளே போகலான்னு சொல்ல, நான் இப்போயே ரெடி தான், உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போகிறான். அவங்களும் டஞ்சனுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த மேஜி பொண்ணை பார்த்து சொல்கிறான், உனக்கு எதனா ஆபத்து வந்தால் நீ சிக்னலை கொடு, நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த மேஜி பொண்ணும் சரின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோ வந்துட்டு முன்னாடி போகிறான். முன்னாடி போகும்போது ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அங்கே பார்த்தா முன்னாடி இருந்துட்டு இன்விசிபிள் இருக்க எனிமீஸ்லாம் ஹீரோ கண்ணுக்கு தெரியுது. இதை பார்த்த ஹீரோவும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வந்து இன்விசிபிள் எனிமியை கூட காட்டுது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அப்போது அந்த மேஜ் பொண்ணுன்ட்டு இது டெட்லி பாய்சன் டீமன்ஸு இந்த சி ரேங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கிட்டேருந்து கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்ல, அப்போது அங்கே ஹீரோ பார்த்தா எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறான். இதை பார்த்த அந்த மேஜ் பொண்ணு வந்து சந்தோஷமாக இருக்கா. அதுங்களை என்ன அடித்து போட்டு இருந்தாலும் அதுங்க திருப்பி அட்டாக் பண்ண வர ஹீரோவும் ஸ்வாடை வச்சு எல்லாத்தையும் வெட்டி போட்டுடுறான். அந்த நேரம் பார்த்து ஒரு மான்ஸ்டர் ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வர, அப்போ ஹீரோன்ட்டு டாஜ் ஆகி அது வாழை பிடிச்சி அப்படியே கீழே அடிச்சிட்றான். அப்போ ஹீரோன்ட்டு அந்த மேஜ் பொண்ணை பார்த்து சொல்கிறான், நான் இங்கே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன், நீ இப்போ வரலாம் அப்படின்னு சொல்ல, அந்த மேஜ் பொண்ணு என்ன இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டானா அப்படின்ட்டு ஷாக்காக இருக்குது. அப்போ அந்த மேஜ் பொண்ணுட்டு நினைக்கிறேன், இந்த அட்டர் உலகத்தில் இவன் இன்னும் பெருசாக வளர போகிறான் அப்படின்ட்டு நினைக்கிறான். அப்போது ஹீரோன்ட்டு அந்த ஸ்பிரிட்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அவன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹீரோவும் மேஜ் பொண்ணும் பாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அப்புறம் அந்த மேஜ் பொண்ணு வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் ஆகுது, இங்கே அந்த பாஸ் மான்ஸ்டர் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த நேரம் பார்த்து இவங்க 2 பேர் மேலேயும் அட்டாக் பண்ணுறதுக்காக ஏதோ மேலே இருந்து வருது. அப்போது ஹீரோவும் அந்த மேஜ் பொண்ணை பார்க்க, அதை பார்த்த ஒரு மான்ஸ்டர், இதை பார்த்த ஹீரோவும் அந்த மேஜ் பொண்ணை தான் அட்டாக் பண்ணுறத பார்த்த ஹீரோவும் அந்த மேஜ் பொண்ணை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். அப்போது அந்த மான்ஸ்டர் வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண வர மேஜ் பொண்ணு வந்து பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்ல, அப்போது ஹீரோன்ட்டு அதுலேருந்து தப்பிக்க ஜம்ப் பண்ணி போய் மரத்து மேலே உட்காடுறான். அப்போது அந்த மேஜ் பொண்ணு கிட்ட ஹீரோ சொல்கிறான், இது டேஞ்சரஸ் இருந்ததுனால தான் உன்னை கேட்காமையே தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த மேஜ் பொண்ணு வந்துட்டு இதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதுக்கு நான் உனக்கு கடமை தான் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், அப்படின்னா சரி இதான் போய் முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறான். அங்கே அந்த அவன் பவர் ரைஸ் பண்ணிவிட்டு அது கீழே குதிக்க, அப்போ ஹீரோன்ட்டு இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஸ்கில்லும் ஃபாஸ்ட் பூட்ஸ் பவரும் அப்புறம் விண்டு கிரெஸ் பவரும் யூஸ் பண்ணி அவன் ஸ்பீட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்புறம் ஹீரோன்ட்டு ஸ்பீடாக போய் அது கிட்ட போயிட்டு 3 ஆக்சலரேஷன் ஸ்கில்லும் ஆக்டிவேட் பண்ணி அதை ஃபாஸ்ட்டாக வெட்டி போட்டுடுறான். அந்த சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் டஞ்சன் பாஸ்ட்டை டிஃபீட் பண்ணிட்டீங்கன்ட்டு வருது. அப்போது ஹீரோவும் மேஜ் பொண்ணு வந்துட்டு பாஸ் ரூம் டஞ்சன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ அந்த மேஜ் பொண்ணுன்ட்டு சொல்கிறா, நீ இந்த லெவலான டஞ்சனை எவ்வளோ இப்படி சீக்கிரமாக முடிச்சேன்னு எனக்கு தெரியலை, இப்போது நீ இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்ட, உன்னால் ஒயிட் சில்வர் கில்டரோட டஞ்சன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நல்லது ஹீரோ சொல்லிட்டு இருக்க சமயத்தில், அப்போ அந்த மேஜ் பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கு தான், ஆனால் இந்த டவரில் இன்னுமே டேஞ்சரஸான விஷயம் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த மேஜ் பொண்ணு வந்துட்டு கூடயே சேர்ந்து நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக வரன்ட்டு வருஷம் ஃபுல்லாக சேர்ந்து பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குன்னு சொல்ல, அப்படியே சீன் கட் ஆகி அப்போ ஹீரோன்ட்டு ஒரு ஹைட்டான பில்டிங்கில் உட்காந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டே சொல்கிறான், இந்த 3 நாள் ரொம்ப பிஸியாக போச்சு, இப்போ நான் டவருக்கு போக வேண்டிய டைம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் டவருக்கு ரிட்டர்ன் ஆகிறான். ரிட்டர்ன் ஆகிட்டு ஹீரோன்ட்டு ட்ரையல்னு சொல்லி ட்ரையல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணும்போது டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ட்ரையல்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது. அப்போ ஹீரோன்ட்டு இதில் 3 ஆப்ஷன் இருக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன், காம்பேட், ரைடுன்ட்டு இருக்குது. இதில் எதில் சூஸ் பண்ணலான்னா என் நெக்ரோமான்சர் பவருக்கு காம்பேட் பவருக்கு சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவும் காம்பேட் பவரை சூஸ் பண்ணுறான். அப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு நான் ஏன் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை தான் செலக்ட் பண்ணிக்கிறான். அப்போது அந்த சிஸ்டம் வந்துட்டு சேலஞ்சர் ஆன்ஸ் அண்ட் நியூன் குவாலிஃபிகேஷன் பீனர்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கான காம்பேட் ஸ்பெஷலிஸ்டான அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து தேடுறோன்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் அதுவும் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு அயன் பிளட் மோனார்ச் அப்படின்ட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருக்கோம். இப்போ ஒரு உலகத்துக்கு உங்களை டெலிபோர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் ஆகிறதோடைய இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.